வெல்கம் டு விஎம் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு வரலாறுல மொத்த வினாக்கள் 1147 வினாக்கள் எடுத்திருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் டேர்மில் 184 வினாக்கள், செகண்ட் டேர்மில் 350 வினாக்கள், தேர்ட் டேர்மில் 613 வினாக்கள் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசனோட நேம் வரலாறு என்றால் என்ன. அதில் மொத்தம் 21 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு ஆகும். வரலாறு. டேஸ் என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. வரலாறு. ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் யாது? விசாரிப்பதன் மூலம் கற்றல். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாணயவியல். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கல்வெட்டியல். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கல்வெட்டியல். தம்மா என்பது எம்மொழிச் சொல், பிராகிருத சொல். தர்மா என்பது எம்மொழிச் சொல், சமஸ்கிருத சொல். தர்மா என்பதன் பொருள் யாது? அறநெறி. நமது தேசிய கொடியில் உள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய எந்த கற்றூனிலிருந்து பெறப்பட்டது? சாரநாத். அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றில் எந்த நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை? 20ஆம் நூற்றாண்டு. பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் யாவை? பிம்பட்கோ, ஹன்சாயி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம், சென்னைக்கு அருகில் இருக்கு. புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் யாவை? புர்ஜுஹோம், கோல்டிவா, மாகரா, சிரண்ட், பிரம்மகிரி, பையம்பள்ளி, டபோஜலி, ஹேடிங், மெஹர்கர். இரும்பு கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் யாவை? லோத்தல், ஆதிச்சநல்லூர். டபாங் என்பது என்ன? மடங்கள். வரலாற்றின் ஆதாரங்கள் கொண்ட இதிகாசங்கள் யாது? இராமாயணம், மகாபாரதம், மணிமேகலை. வரலாற்றின் ஆதாரங்கள் கொண்ட பக்தி இலக்கியங்கள் யாவை? தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? வேட்டையாடுதல். பழங்கால மனிதன் தான் உணவை சேகரிக்க வேட்டையாடச் செல்லும்போது எந்த விலங்கினை உடன் அழைத்துச் சென்றான்? நாய். பொறுத்துக. பழைய கற்காலம் கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், குகைச்சுவர்கள், செப்புத் தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். கல்வெட்டுக்கள் வரலாற்றின் எழுதப்பட்ட ஆதாரம். மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம். அசோகரது காலத்தில் எந்த சமயம் நாடு முழுவதும் பரவியது? புத்த சமயம். பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன? அருங்காட்சியகம். இதோட ஃபர்ஸ்ட் லெசன் கொஸ்டின் ஆன்சர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில் 24 வினாக்கள் எடுத்திருக்கோம். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.